பரவாயில்லையே பார்வதி, நான் சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட்டா நடிச்சிட்ட. சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு இந்த ஊர் முழுக்க உன் பேரை சொல்லாத ஒரு வீடு இருக்காது. அந்த அளவுக்கு நீ தான் இந்த ஊர்லயே இன்னைக்கு பிரபலம். என்னமோ மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் பேசிட்டேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு பஞ்சாயத்து, 5 மணிக்கு எனக்கு துபாய்க்கு ஃபிளைட். பஞ்சாயத்துல என்ன நடந்தாலும் சரி, நான் துபாய் கிளம்பி போயிட்டே இருப்பேன். சரி, நாளைக்கு நீ வேலையை முடிச்சு கொடுத்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ துபாய்க்கு போ, இல்ல வேற எங்க வேணாலும் போ. ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். இங்க பாரு, அப்படியெல்லாம் ஈஸியா சொல்லிடாத. உன்கிட்ட இருந்து உண்மை வாங்குறதுக்கு அந்த கார்த்தி பல வழியில டிராமா பண்ணுவான். நீதான் ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு என்ன கேட்டாலும் நீ எதுவும் சொல்லவே கூடாது, புரியுதா? மேடம், என்ன தாண்டி இந்த விஷயம் வெளியில போகாது, கவலைப்படாதீங்க. விஷயம் வெளியே போகாம இருந்தா சந்தோஷம்தான். சரி, நான் வைக்கிறேன். ஓகே மேடம். சரி சார், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஸ்ரீபுரம்ல இருக்கிற பார்வதி உங்க ஒய்ஃப்னு கேள்விப்பட்டோம். இப்ப எதுக்கு சார் அவ பேரை ஞாபகப்படுத்துறீங்க? அவ பொம்பளையே இல்ல, ராட்சசி சார். இல்ல, ஒரு பஞ்சாயத்து விஷயமா உங்களை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். என்னது பஞ்சாயத்தா? இப்ப மறுபடியும் எதுக்கு சார் பஞ்சாயத்து? இவளுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பா போச்சு சார். சரியான பண பேயா திரியறா சார். நான் ரா பகலா முட்டி மோதி எவ்வளவு சம்பாரிச்சு கொட்டுனாலும் அவ கண்ணுக்கு அது பத்தவே பத்தாது சார். நான் ஓட்டுறது வெறும் ஆட்டோ சார். திடீர்னு காரு வாங்கி தர சொன்னா காசுக்கு நான் எங்க சார் போவேன்? அவளுக்கு தினமும் 5000 ரூபாய் குறையாம கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் வீட்டு வாசலையே மிதிக்க விடுவா. அவ கூட வாழ்ந்த வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல சார். அதான் அவ சவகாசமே வேணான்னு இந்த ஊருக்கு வந்து ஆட்டோ ஓட்டி பொழைச்சிட்டு இருக்கேன் சார். இப்பதான் அவ டார்ச்சர் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். சகல, நம்மளை விட பார்வதியால இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருப்பா. பேசாம இவரையே பஞ்சாயத்து கூட்டிட்டு போனா என்னப்பா? இல்லங்க, அது சரியா வராது. இவர் சொல்றதெல்லாம் பஞ்சாயத்து ஏத்துக்காது. நமக்கு வெறும் வார்த்தை மட்டும் பத்தாது. அத்தியோட நகையா அவங்க ஆதாரமா காமிச்சாங்கல்ல, இந்த மாதிரி நமக்கு எதுனா ஆதாரம் வேணுங்க. அப்பதான் நாங்க பஞ்சாயத்து ஏத்துப்பாங்க. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வீடு எவ்வளவு ரணகலமா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு மட்டும் பொம்பளை தேவைப்படுது. இவர் இந்த ஊருக்கு வேணா பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 6 மாசமா என் கூட குடும்பம் நடத்திருக்காரு. இப்ப என்ன ஏமாத்திட்டு வந்து இங்க உட்காந்துருக்காரு. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள நீ சொன்னபடி உன் மாமா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கலன்னா கோயில் கலச பூஜை கும்பாபிஷேகத்தையும் நானே முன்னாடி நின்று எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா நடத்தி காட்டிடுவேன். இன்னும் உங்க அப்பா இந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு நீங்களாதாம்மா காரணம். அப்பா, அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டாங்கப்பா. அத நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்கப்பா. நான் என்ன நினைச்சு வருத்தப்படலமா? இவ்வளவு காலமா ஒரு முட்டாளா வாழ்ந்துட்டேன்னு நினைச்சுதான் வருத்தப்படுறேன். பெத்த பொண்ணுங்க கிட்ட ஒரு அப்பா புலம்ப கூடாதுமா. இருந்தாலும் நாளைக்கு நீங்க உங்க கூட வாழ போற புருஷங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் சொல்றேன். அப்பா, ரொம்ப யோசிக்காதீங்க. யாரோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு சொன்னா நீங்க தப்பானவர்னு ஆயிடுமா? யாரோ ஒருத்தி சொல்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்லம்மா. இவ்வளவு வருஷமா என் கூட வாழ்ந்தவ ஈஸ்வரி. அவகிட்ட வந்து கோவில்ல வச்சு யாரோ என்ன இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி சிரிச்சு என்ன நானே சரிப்படுத்திக்கலாம்னு நினைச்சேன். ஆனா டே ராஜராஜா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் இல்லடான்னு உங்க அம்மா அவ குணத்தை காட்டிட்டா. அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா, உண்மை என்னன்னு தெரிஞ்சா அம்மா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்கப்பா. உண்மை
எதுமா உண்மை? இத்தனை வருஷ வாழ்க்கையில உங்க அம்மா இப்படிப்பட்டவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாத்தியா? அதுதான்மா உண்மை. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு மாப்பிள்ளை நிரூபிச்சிருவாருமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி நிரூபிச்சுட்டாருன்னா என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஆனா இவ கூட வாழ்ந்த இவ்வளவு வருஷ தாம்பத்தியத்துக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடுச்சேம்மா. எல்லாத்துக்கும் சித்தப்பாவும் சித்தியும் தான் காரணம். அவங்களை இப்படியே விடக்கூடாதுப்பா. கார்த்திக் கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டாருப்பா. ஆமாப்பா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. உங்களை இப்படி பார்த்தா எனக்கே அழுக வருது. மாமா எங்க அப்பா தப்பு பண்ணலன்னு நாளைக்கு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும்பா. சுவாதி, நம்ம அப்பாவை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அது என்ன, உங்க மாமா தனியா ப்ரூவ் பண்ணா மட்டும் எல்லாம் மாறிடுமா? நீங்க எல்லாரும் தேவையில்லாம மாமா மாமான்னு ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. நம்ம அப்பா நல்லவரு, அவ்வளவுதான். இவ ஏன் இப்படி மாறினானே தெரியல. இவ என்னமோ பேசுற போட்டோம். அப்பா, நாளைக்கு கோவில்ல கலச பூஜைய நாம தான் பண்ண போறோம். நல்லா பட்டு வேட்டி சட்டைய போட்டுட்டு என் அப்பா கெத்தா வந்து அங்க நிக்கணும். சரியாப்பா?